அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் சிறப்புகள், தனித்தன்மைகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் ஆளுமையின் இன்னொரு சிறப்பான பண்பு, அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் என்பது. இது ஒரு புதிய சொல்லாடலாக இருக்கிறது. அதிகமாக அறிமுகம் இல்லாத ஒரு சொல்லாடல். எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் திருமடல் 12:24. எபிரேயர் 12:24 சொல்கிறது, புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். எனவே இயேசுவுக்கு எபிரேயர் திருமடல் கொடுக்கிற சிறப்பு பெயர்களில் ஒன்று, அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர். இணைப்பாளர் என்பது நல்ல ஒரு சொல். இயேசுவை போல நாமும் இணைப்பாளர்களாக இருக்க வேண்டும், ஒப்புரவாளர்களாக இருக்க வேண்டும். இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் என்று அழைக்கப்படுகிறார். காரணம், 2 உடன்படிக்கைகள் இருக்கின்றன. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இயேசு இரண்டையும் இணைக்கின்றார். பழையவற்றை, புதியவற்றை இரண்டையும் இணைக்கின்றார். வாழ்வில் உள்ள எதிர்முனைகளை இணைக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உறவுகளில், நம்முடைய இல்லங்களில் இந்த இணைப்பு தன்மை இருக்க வேண்டும். பழையவற்றையும் புதியவற்றையும் இணைக்க வேண்டும். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்க வேண்டும். இயேசு காலங்களின் இணைப்பாளராக இருக்கிறார். நாம் ஒரு சொல்லாடலை அடிக்கடி பயன்படுத்தும், BCAD, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். காலத்தை அவர் இணைக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் ஒரு காலம், கிறிஸ்துவுக்கு பின் ஒரு காலம். இந்த 2 காலங்களையும் அவர் இணைக்கிறார். காலங்களின் இணைப்பாளராக இயேசு இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். மதிப்பீடுகளின் இணைப்பாளராக இருக்கிறார். மனித சமூகங்களை இணைப்பவராக இருக்கிறார். யூதர்களையும் யூதர் அல்லாதவரையும் இணைப்பவராக இருக்கிறார். இணைப்பாளர், நல்ல ஒரு சொல். இயேசுவை போல நாமும் இணைப்பாளர்களாக இருக்க வேண்டும். பழையவற்றையும் புதியவற்றையும் இணைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் பல மரபுகள் இருக்கின்றன. காலங்காலமாக நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய நிறுவனங்களில், நம்முடைய துறவையில் நீண்ட நெடிய மரபார்ந்த நடைமுறைகள் இருக்கின்றன. அவற்றோடு புதிய மரபுகள், புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள், அவற்றையும் இணைக்க வேண்டும். எனவே நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள் இணைப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முனைக்கு செல்வதில்லை, எதிர் துருவங்களுக்கு செல்வதில்லை. 2 துருவங்களையும் 2 எதிர்முனைகளையும் இணைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இயேசுவை போல நாமும் இணைப்பாளர்களாக, உடன்படிக்கையின் இணைப்பாளர்களாக, காலங்களின் இணைப்பாளர்களாக, உறவுகளின் இணைப்பாளர்களாக வாழ முயற்சி செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இயேசுன்றனால கணவன் மனைவி இருவருமே எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எவ்வளவோ நிறைஞ்சிருக்கு அவங்க வாழ்க்கைக்குள்ள. அதுல என்னென்ன அப்படின்றத நம்ம சிலதை எடுத்து பேசிட்டு இருக்கோம். அதுதான் என்ன எதிர்பார்ப்பு. அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ரிசியேஷன், ஒருத்தர் மற்றவங்களை பாராட்டுவது. இது நல்லதும் நடக்கும், இது தப்பா செஞ்சுட்டா பிரச்சனைக்குள்ள போயிடும். கண்டிப்பாக. அதாவது இதை சொல்ல நகைச்சுவை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அப்போ ஒரு நண்பன் சொன்னா, உன் மனைவி சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, இன்னைக்கு பயங்கரமா அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு, அப்பா சமையல் செஞ்ச கைக்கு தங்க காப்பே போடணும்னு சொல்லிட்டு, அன்னைக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்கு, பக்கத்து வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு. அப்போ இது பிரச்சனை ஆகுமா இல்லையா? ஸோ இது போல நிறைய நேரங்கள்ல அந்த அப்ரிசியேஷன் எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது தெரிந்து அறிந்து, இது தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தர் மற்றவங்களை பாராட்ட வேண்டும், எந்தெந்த விஷயங்கள்ல பாராட்டினா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள், இதெல்லாம் கணவனும் மனைவியும் புரிந்து வைத்திருந்தால் ஒருவர் மற்றவரை பாராட்டுகின்ற பொழுது ஒருவர் மற்றவர் மீதான அன்பு என்பது அதிகமாகும். அந்த எதிர்பார்ப்பு அங்கு நிறைவு பெறும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். சின்ன பிரேக் போயிட்டு வரலாம்.